இன்றைக்கி எங்கள் வீட்டு வாண்டுக்கு பர்த்டே. அதுக்கு திணை பாயாசம் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஒரு உலக்கு திணை எடுத்திருக்கேன். அதுக்கு அரை உலக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க திணையையும் பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கருக்கு மாற்றி அதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 1:2 அப்படின்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அதில் 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்குமே நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் டைல்யூட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த திணையையும் பாசிப்பருப்பையும் இதிலையே ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை இல்லைன்னா வேணாம், விட்டுடலாம். தனியாக ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம மில்க் மேடை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம முந்திரி கிறிஸ்மஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக பாயாசத்துக்கு ஒரு 3 ஏலக்காயை தட்டி இதில் போட்டோம்னா பாயாசம் ரெடி. நான் பாயாசம் செய்யும்போது இதை மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. இந்த பாயாசம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெய்லியும் நம்ம நார்மல் பாயாசம் தான் சாப்பிட்றோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.